வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே தெரியாத ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து சத்தமே இல்லாமல் லேப் டெக்னீஷியன் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிகிரி, டிப்ளமோ முடிச்சவங்க வரையும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு மாத சம்பளமாக 20,000க்கு மேற்பட்டே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கான அறிவிப்பு. இந்த அறிவிப்பு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினி கேட்டகரியில் லெபார்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்குங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரெயினி கேட்டகரியில் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 226 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கோர்ஸ் முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா மட்டும் போதும், எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கும் 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபிட்டருக்கு ஒரு 73 வேகன்சி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 63, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஒரு 48, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கு ஒரு 4 வேகன்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்இஎம்எம் ஆப்ரேட்டருக்கு ஒரு 9 வேகன்சி, அதுக்கப்புறம் மின்னிங்கில் ஒரு 1, அதுக்கப்புறம் மின்னிங் மேட்டில் ஒரு 15, அதுக்கப்புறம் மோட்டர் மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா 25 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் ஐடி, அது ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல்ல இருக்க அந்த 10 போஸ்ட்டுக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுபோல் எந்த ஒரு ட்ரேட் டெஸ்ட்டுமோ எதுவுமே ஸ்கில் டெஸ்ட்டோ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதை தவிர்த்து இந்த 11ஆம் கேட்டகரியிலேருந்து வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸாம் முடித்து அதுக்கான ட்ரேடோ அல்லது ஸ்கில் டெஸ்ட் முடித்தா மட்டும் தான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரெஸ்ஸிங் கம் ஃபர்ஸ்ட் எய்டர் அந்த கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போஸ்ட்டு, நர்ஸ் கேட்டகரியில் ஒரு 7 போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் முடிக்கணும். முடிச்சிருந்தால் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களே செலக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை கிளியர் பண்ணால் மட்டும் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒரு ₹100 எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருக்க மட்டும் பே பண்ணணும். மீதி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணுற ஆன்லைன் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே போய் கெரியர் பேஜுக்குள்ளே போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபோட்டோ காப்பி டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஏதோ இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களை நான் கிளியர் பண்ணி தரேன்.